அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான். நினச்ச மாதிரி $72.05 எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா லோவே பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கிற லைன் வரைக்கும் தான் வந்திருக்கு. $72.05 வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு. மிட் நைட் மார்க்கெட் ஓப்பனும் பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு. இது கண்டினியூஸாக பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. க்ரூட் ஆயில நம்ம நேற்று ட்ராப் பண்ணியிருந்த சப்போர்ட் ஜோன் வந்து 6243. நேற்று லோ வந்து பார்த்தீங்கன்னா 6250, கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸாக்டாக மேலே தான் வந்திருக்கு. இன்றைக்கும் சேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். 6243ங்கிறது சப்போர்ட். அதே மாதிரி 6440ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். இன்னைக்கு வந்து எப்படி ட்ரேட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி ஒரு 2 நாளாக பிளான் பண்ணியிருந்தோம். 6243 வந்துட்டு மேலே வரணும். கொஞ்சம் ஒரு 7 பாயிண்ட்ஸுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே தான் வந்திருக்கு. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் 6319க்கு மேலே ஓப்பன் ஆனால் தாராளமாக வந்து நாம் வந்து ஒரு பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 6414. அப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த ஹையை பிரேக் பண்ணாதான். நேற்று ஹை வந்து 6373. அதை பிரேக் பண்ணுற வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ணி 6414 நாம் வந்து டார்கெட்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். 6414 வந்ததுக்கப்புறம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இன்னைக்கு வந்து இந்த ஒரு பிளான் மட்டும் நம்ம வந்து வச்சுக்கிட்டா போதும். வேற எந்த பிளானுமே வேணும்னா மார்க்கெட் சப்போஸ் இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் மேபி கீழே வந்தால் இந்த இடம் வந்தாங்கன்னா நம்ம வந்து அகைன் வந்து சப்போர்ட் வந்து ட்ரை பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணுங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது. ஒன்று க்ளோஸே இல்லை ஹையை பிரேக் பண்ணால் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணிட்டு 6414 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். 6414 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் செல்லிங், இல்லைன்னா இந்த இடம் வந்ததுக்கப்புறம் பையிங். இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டா போதும். ஏன் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்படியே இருக்குது, ஒரு 2 or 3 டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளார ரன் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த சேனலில் ரன் ஆகிட்டு இருக்கு. இதை ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் ஆனாதான் கண்டிப்பாக அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வந்து நமக்கு வந்து இருக்கும். பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பை சைடு ஒன் சைடு பை சைடு வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா யூஎஸ் ஆயிலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே தான் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி க்ரூட் ஆயிலையும் இன்னைக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சா அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான். ஒரு என்ன சொல்கிறதா, நேற்று ஒரு கிரீன் கலர் கேண்டில். அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு மிட் நைட் மார்க்கெட் நேற்று ரெட் கலர் கேண்டில். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இது எப்படி இருக்கும் எம்சிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா லோவை பிரேக் பண்ணால் நம்ம வந்து செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்த டார்கெட் வந்து 260.5. 260.5 வரைக்கும் இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர். கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனை கிரியேட் பண்ணியிருக்கேன் நேற்று. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. நான் கூட இந்த சேனல் வரைக்கும் தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இதையெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு நேற்று ஒரு டிமாண்ட் ஜோன் கிரியேட் ஆயிருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் பண்ணிகிட்ருக்கு. கண்டிப்பாக எம்சிஎக்ஸில் கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக கொஞ்சம் மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காப்பர். காப்பர் நினச்ச மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஹையாக பிரேக் பண்ணிட்டு தான் மேலே போகுது. அகைன் வந்து ஹையாக பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 835.90. அதையும் பிரேக் பண்ணால் இந்த ஹை வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஜிங்க் இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு. 8268 இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு. இருந்தாலுமே இதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு கீழே வந்தாலும் வரும், இல்லைன்னா எவ்வளோ தூரம் போனாலும் ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ஜிங்க்கில் வந்து இருக்குது. சப்போஸ் இதை ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 270.60 வரைக்கும் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்போ நின்றுட்டு இருக்கிற ஒரு ரேஞ்சிலேருந்தே பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் டவுன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து ஜிங்க்கில் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ்.
ஸோ இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறனால க்ரூட் ஆயில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஸோ ஒன் சைடு பை மார்க்கெட் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.